அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்ட்ராடே அனலைஸில் காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடியதுங்க. நம்ம மார்க்கெட்டே மேக்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவங்க. அதுவும் ஆப்ஷன் பையிங்கிறது அதை விட இன்னும் அக்யூரேட் மேக்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய தியரி. ஓகேங்களா? நாம் இண்டிகேட்டரோ பேட்டர்ன் மூவிங் ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். மேக்ஸில் கால்குலேஷனில் ஒரு வேல்யூ வரும். ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூ வரும். ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு ஸ்ட்ரைக் 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறும், எங்கெங்கெல்லாம் அது ரிவர்சல் கொடுத்து ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும் அப்படிங்கிற ரூல்லாம் இருக்குது. அதே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன்னா இது ஒரு டைரக்ஷனுக்காக மட்டும்தான் நான் கொடுக்குறேன். மற்றபடி இதெல்லாம் கிடையாது. இது எங்கே வாங்குங்க வீங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? சரி, நம்ம என்கிட்ட இப்போ புதுசாக கிளாஸ்க்கு ஆப்ஷன் கிளாஸ் கேட்குறீங்க நிறைய பேர். இப்போது கிளாஸ் ஆரம்பிச்சு முடிகிற போது இது டைமில் நான் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எடுப்பேன். நாம் ரெகுலராக கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. ரெகுலர் மீன்ஸ் அப்படி ஒரு பேட்ச் முடிச்சோன்னா அடுத்த பேட்ச் அப்படி கிடையாது. நான் வருடத்திற்கு 3 அல்லது 4 ஆப்ஷன் கிளாஸ், அது இல்லாமல் 3 அல்லது 4 பொசிஷன் கிளாஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதில்ல. முதல்ல கிளாஸ்க்கு வந்து தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் கிளாஸ் போகணும்னு அவசியம் கிடையாது, எங்கிட்ட வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே முதல்ல ஆப்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் முதல்ல மார்க்கெட்னா என்ன, ஆப்ஷனுடைய பேசிக் கொஸ்டின் கேட்கணும். யாருக்குமே அதுவே தெரியல. அப்ப எப்படி நம்ம ஆப்ஷன்ல வர்த்தகம் பண்றோம்? எல்லா வேலைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம போய் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உணர்றோம், அதுக்கப்புறம் தான் அந்த தொழில போய் தொடங்குறோம் எல்லாமே. அதே நம்ம மார்க்கெட்ல மட்டும் யாரோ சொல்றாங்க போடு பணத்தை அப்படியே பண்ணு, அது தப்பு இல்லையா? அது டோட்டலி ராங். இப்ப நான் யூடியூப்ல கொடுக்குறனாலும் இந்த லெவல்ல உங்களுடைய டெக்னிக்கல் கூட இது பயன்படுத்திச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்ல தவிர்த்துடணும். யூடியூப்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, கரெக்டா? அதுலயும் அது 1000 பேர்ல நானும் ஒருத்தனா இருக்கலாம், கரெக்ட் இல்லையா? அப்போ நீங்க அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பயன்படுத்தணும். சரி, இன்னைக்கு நம்ம எடுக்கலாம் 23,600 புட்டு 152 ரூபாய்க்கு கீழே இருந்த நிஃப்டி அப் சைடு, 152 ரூபாய்க்கு மேலே இருந்த நிஃப்டி டவுன் சைடு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இன்னைக்கு ஃப்ரைடே, நம்மளுடைய ஸ்லோகனே என்னங்க, மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ இங்கிருந்து மார்க்கெட்டு இன்னைக்கு பாருங்க நல்லா இறங்கி வருது. எல்லாம் 152 நான் கொடுத்துருக்கேன்னா, இது வரைக்கும் வந்தது ஃபுல்லா ஃபால்ஸ் ட்ராப். இதுதான் மேக்ஸ். இது வரைக்கும் வந்தது ஃபுல்லா ட்ராப். எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? யாரால கண்டுபிடிக்க முடியும்? மேக்ஸ்ல நம்மளால அழகாக கண்டுபிடிக்க முடியும். நம்ம யாருமே இங்க 152க்கு கீழே வந்துருச்சு மார்க்கெட் ஏற போகுதுன்னு கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணது கிடையாது. அப்போ நீங்க யூடியூப்ல இருக்கவங்க இந்த இடத்துல வரும்போது டிசிஷன் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கூட நீங்க ஒரு ட்ரேட முடிச்சிருக்கலாம், அது யுவர் சாய்ஸ், யுவர் விஷ். ஆனா நான் இங்க ஏன் திரும்பிச்சு அப்படிங்கிற விடை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ கடைசி வரைக்கும் இது என்ன இருக்குங்க, மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட்ல ஏறி இருக்கும், அப்புறம் இறங்கி இருக்கும், மறுபடியும் ஏறி இருக்கும், மறுபடியும் இறங்கி இருக்கும், மறுபடியும் இறங்கி இருக்கும், மறுபடியும் இறங்கி இருக்கும். அதுதான் நடந்திருக்கும் மார்க்கெட்ல. மார்க்கெட்டே பார்க்க தேவையில்லை. பாருங்க எகைன், பாருங்க எகைன் இதுவும் ஃபால்ஸ் ட்ராப் தான் எகைன். அப்போ ஏன் இது நடந்தது? இதுக்கான காரணம் என்ன? ஒரு ஸ்ட்ரைக் ஒரு குறிப்பிட்ட விலை போனா திரும்பி ஆகணும். அது என்ன மேக்ஸ்? அதை சார்ந்து படிங்க, நீங்களே படிங்க. கொஞ்சம் நாட்கள் ஆகும், வருட கணக்கு ஆகும், இல்லைன்னு சொல்ல. நீங்களா படிச்சு ஊனா கத்துக்கிறதுக்கு அது பிராக்டிஸ் பண்ணாலே வந்துரும்ல. இப்ப மார்க்கெட் கூட இருக்கணும்னா அது கூட பழகணும்ல, அப்பதானே தெரியும். அப்போ அதை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க்கை.